அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். பேரன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் வெற்றிகரமாக 9 நோன்புகளை மிக சிறப்பாக கழித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் தினமும் குர்ஆனை ஓதி என்னுடைய ஈமானை கூட்டிக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று இரவு நேர வணக்கங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். தராவீஹ், கியாமுல் லைல் என்ற சொற்பிரயோகங்களை பயன்படுத்தி நாங்கள் தராவீகிலும் தொழுது கியாமுல் லைலும் தொழுது 10 நாட்களை பெறுமதியாக கழித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று இன்னும் இருக்கின்ற 20 நாட்களையும் சிறப்பாக கழிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய பேரருளால் திருமறை எதற்காக இறக்கப்பட்டதோ அதன் நோக்கத்தை செய்திருக்கிறோமா என்று நாம் ஒருமுறை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருமறை ஓதுவதற்காகவும் படிப்பதற்காகவும் படித்து சீர்தூக்கி விளங்கி நடப்பதற்காகவும் அருளப்பட்ட ஒரு அருள் வேதம் என்றுதான் நாங்கள் புரிந்திருக்கிறோம். வழமையாக நாங்கள் ஓதுவதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை படிப்பதற்கு கொடுப்பதில்லை. ஏனென்று கேட்டால், இது அரபு மொழியில் இருக்கின்ற குர்ஆன் படிப்பதற்கு கஷ்டமானது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா திருமறையை சொல்கிறான், இந்த குர்ஆனை மிக இலகுவாக இறக்கி இருக்கிறோம். சிந்தித்து படித்து உணரக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்றுதான் திருமறையை பற்றி சொல்கிறான். இது படிப்பதற்கு இலகுவானது, விளங்கிக் கொள்வதற்கு எளிதான அமைப்பில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற நிலையில் அல் குர்ஆனை படிப்பதற்குரிய ஆயத்தங்களை நாங்கள் செய்வதில்லை. ஏனென்றால் ஓதினால் போதும். ஒரு வகையான ஆன்மீக கலையை நாங்கள் உருவாக்கி கொள்கிறோம். தராவீஹ் தொழுது விட்டோம், குர்ஆனை ஓதிவிட்டோம், ஈமான் கூடிவிட்டது, தக்வாவுடைய ஆன்மீக சூழல் வந்துவிட்டது என்று நினைத்து நாம் எங்களை நாங்கள் ஏமாற்றிக் கொள்கின்ற நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் சிலர் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திருமறை விளங்கி நடப்பதற்கு அல்ல, ஓதி உள்ளத்தை நிரப்புவதற்கு என்று விவாதம் புரிகிறார்கள். எனவே திருமறையை ஓதினால் போதும் என்று விவாதிக்கின்ற படித்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். எனவே ஒரு வழிகாட்டி, வாழ வந்த வழிகாட்டியை நாங்கள் ஓதிக்கொண்டு மனனம் விட்டு கொண்டிருக்கிறோம். குர்ஆனை ஒரு மந்திர புத்தகமாக சிலர் பார்க்கிறார்கள். எனவே ஓத ஓத ஈமான் கூடும் என்கிறார்கள். விளங்க விளங்க ஈமான் கூடுமா? வெறுமனே விளங்காமல் ஓதுவதில் ஈமான் கூடுமா? எனவே தொழுகையை கூட போதையோடு தொழுகிறோம். திருமறை சொல்கிறது, லா தக்ரபு ஸலா வ அன்தும் சுகாரா. போதையோடு தொழுகை நெருங்க வேண்டாம். ஹத்தா தஅலமு மா தகூலூன். நீங்கள் சொல்வது தெரியாத அளவு. இன்று ஓதுகின்ற ஔராதுகள், துவாக்கள் தெரியாது. சுப்ஹான ரப்பில் அதீம் என்றால் தெரியாது, அலா என்றால் தெரியாது, சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்றால் பொருள் தெரியாது, அத்தஹியாத் ஸலவாத் அத்தய்யிபாத் தெரியாது. ஆனால் தொழுகிறோம். எனவே தான் தொழுகை ஒரு நாடகமோ என்று நினைக்கிற அளவு தொழுகையினுடைய உள்ளோட்டம், அதனுடைய அர்த்தம், அதனுடைய ஆன்மீகம் தெரியாமல் வெறுமனே தொழுகை என்ற கடமையை ஒரு கிரியையாக, வெறுமனே ஒரு குனிந்து நிமிர்ந்து எழுந்து நிறைவேற்றி விட்டுவோம் என்று சொல்கின்ற கடமையாக நாங்கள் நினைத்து கொண்டிருப்பது கவலைக்குரியது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, திருமறை விளங்க வந்த நூல். தொழுகை என்பது போதையோடு அல்லாமல், அன்று மது குடித்த போதை, இன்று மது குடிக்காமல் பொருள் தெரியாமல் வெறுமனே உச்சாடனங்கள் உச்சரிக்கின்ற ஒன்றாக மாறியிருப்பது வேதனைக்குரியது என்று கூறி, மீண்டும் ஒரு முறை நடுநிலை கண்ணோட்டத்தோடு திருமறையை எந்த நோக்கத்துக்கு இறக்கினானோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்யும் வகையில் ரமலான் மாதத்திலாவது குறைந்தது திருமறையை படிப்பதற்கும் விளங்கிக் கொள்வதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். அதனை நானும் எனது குடும்பமும் நீங்களும் செய்ய வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டு முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.